வணக்கம். தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வானிலை எச்சரிக்கை வந்திருக்கு. வரப்போற நாட்கள்ல நம்ம மாநிலத்தோட வானிலை எப்படி இருக்க போகுது? ஒரு அசாதாரண புயல் வர வாய்ப்பு இருக்கா? வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி மாசத்துல புயலா? என்னடா இது? இந்த நேரத்துல புயல் வருமான்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஆனா விஷயம் என்னன்னா, வடகிழக்கு பருவமழை இன்னும் முடியல. அதனால என்ன மாதிரி ஒரு அசாதாரண வானிலை வர வாய்ப்பு இருக்கு. வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல வங்கக்கடல்ல இப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு, இந்த ஜனவரி புயல் எப்படி உருவாகுது, அதை நாம முதல்ல புரிஞ்சுக்கலாம். வங்கக்கடல்ல புதுசா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வந்தது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நம்ம தமிழ்நாட்டு கடற்கரையை நெருங்கும் போது இன்னும் வலுப்பெற்று புயலாக மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். இது ரொம்ப தாமதமா வர்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா வடகிழக்கு பருவமழை காலம் அது பொங்கல் வரைக்கும், அதாவது ஜனவரி மத்திய வரைக்கும் நீடிக்கும். அதனால இந்த சமயத்துல இந்த மாதிரி மழையோ புயலோ வர்றதுக்கு சாத்தியம் இருக்கு. சரி, அப்போ இதோட தாக்கம் எப்போ இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த காலவரிசைய பாருங்க. இது புயலோட நகர்வை ரொம்ப தெளிவா காட்டுது. ஜனவரி 8ஆம் தேதி லேசான மழையோட ஆரம்பிச்சு 9 மற்றும் 10ஆம் தேதிகள்ல அதோட தீவிரம் உச்சத்தை தொடும். இந்த 2 நாட்கள் நாம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். குறிப்பா ஜனவரி 9-10ஆம் தேதிகள்ல வானிலை ரொம்ப மோசமா இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதனால சில மாவட்டங்கள்ல பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வாங்க, எந்தெந்த மாவட்டத்துல மழை எப்படி இருக்கும், எங்க பாதிப்பு அதிகமா இருக்கும்னு இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்ப பாருங்க, மழையோட அளவு எந்த அளவுக்கு இருக்கும்னு. சில கடலோர பகுதிகள்ல, குறிப்பா ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய இடங்கள்ல கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கொட்டி தீர்க்கும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய அளவுன்னு. ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட போறது நம்ம டெல்டா மாவட்டங்கள் தான். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாதிரியான மாவட்டங்கள்ல மிக கனமழையிலிருந்து அதிகனமழை வரைக்கும் பெய்யும்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதேபோல சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள் உட்பட வடகடலோர பகுதிகளிலையும் கனமழைக்கு வாய்ப்பிருக்கு. தென் மாவட்டங்கள்லயும் கனமழை பெய்யும். முக்கியமா ஜனவரி 9-10 தேதிகள்ல இடிமின்னலோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டங்கள்ல மழையோட தாக்கம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஒரு மிதமான மழையை எதிர்பார்க்கலாம். ஆனா அங்க அதிகப்படியான மூடுபனியும் குளிர் அதிகமாகிறதும் தான் ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கும். மழைய மட்டும் நம்ம பார்த்தாது. இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கு. அதுதான் காத்தோட வேகம். குறிப்பா கடலோர மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். பாருங்க, காத்தோட வேகம் ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்க போகுது. டெல்டா பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலையும், ராமநாதபுரம் பகுதியில மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் புயல் காற்று வீசக்கூடும்னு சொல்றாங்க. இது நிச்சயம் சேதத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இங்கே ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கை, குறிப்பா மீனவ நண்பர்களுக்கு. தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. ஜனவரி 9 11ஆம் தேதி வரைக்கும் கடல் பயங்கர கொந்தளிப்பா இருக்கும். அதனால ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகவே வேண்டான்னு ஒரு உறுதியான அறிவுறுத்தல் வந்திருக்கு. உங்க பாதுகாப்பு தான் முக்கியம். சரி, இது வரைக்கும் நாம பார்த்த எல்லா முக்கியமான தகவல்களையும் ஒரே இடத்துல சுருக்கமா பார்க்கலாம். இது நீங்க உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதோ உங்களுக்கான ஒரு சுருக்கமான வழிகாட்டி. பாத்தீங்கன்னா டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் தான் அதிக பாதிப்பை சந்திக்க போகுது. குறிப்பா காத்தோட வேகம் தென் மாவட்டங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கும். உங்க பகுதியில என்னென்ன பாதிப்பு வரலான்னு இந்த அட்டவணையை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தயாராக இருங்க. நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த தகவல்களை எல்லாம் சரியா பயன்படுத்தி நாம தயாராகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். அதனால இந்த ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிக்கிறோம். வரப்போற இந்த சவாலான வானிலையை எதிர்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? பாதுகாப்பா இருங்க.